சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஐராவத மலையின் மேற்கு பகுதி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி கிரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து, திருக்கோயிலிருந்து உங்களை சந்திக்க இருக்கிறோம். சித்தர் கிரியா வாசி மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சித்தர்கள் கூறிய யோகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனோடு நமது மூச்சு உள் சுவாசம் வெளி சுவாசம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். உள் சுவாசம் ஒரு கணக்கின்படி நாம் கூறுவது, ஒரு கணக்கின்படி நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் நோட் பண்ணிங்க. ஒரு கணக்கின்படி உள் சுவாசம் என்றால் வெளி சுவாசம் எவ்வாறு நமது ஒரு கணக்கின்படி இதை நம்ம சித்தர்கள் ஞானிகள் தந்திருக்கிறார்கள். 78-50 நைட்ரஜன் என்பது உள் சுவாசம். 78.50 வெளி சுவாசம். வெளி விடுறோம் அல்லவா, உள் சுவாசம் வாங்கும் போது 78-50 நைட்ரஜன். அதே வெளி சுவாசம் என்பது 78-50. ஆக்சிஜன் உள் சுவாசம் அளவு 20, வெளி சுவாசம் அளவு 16-96. கரிமலை வாழ்வு உள் சுவாசம் 0.04, அதே வெளி சுவாசம் 4.08. மந்த வாயு கரிமலை வாயுன்னு சொல்வார்கள். 0.46 உள் சுவாசம். அதுவே வெளி சுவாசம் என்பது 0.46. இப்போ உள் சுவாசம் சொல்லிய கணக்கின்படி கூட்டினால் 100 வரும். வெளி சுவாசன்படி கணக்கு கூட்டினால் 100 வரும். இரண்டும் உள் சுவாசம் வெளி சுவாசம். நைட்ரஜன், ஆக்சிஜன், கரிமலை வாயு போன்றவற்றை உள் சுவாசத்தில் வெளி சுவாசத்தில் மாறுபடுகிறது, கொஞ்சம் மாறுபடுகிறது. ஆனால் இரண்டுமே கூட்டினால் 100 வரும். கண்டிப்பாக கூட்டுங்கள், 100 வரும். வெளி சுவாசம் உள் சுவாசம். அடுத்த காணொளியில் சுவாசத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.